வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான தகவல் தான். அதாவது புது நோட்டிஃபிகேஷன் புது சிலபஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் இருந்தும் எத்தனை கேள்விகள் இடம்பெறும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமானது. ஏன்னா எத்தனை கேள்விகள் படிக்கிறோம், எத்தனை கேள்வி, அதாவது 170 வேணும்னா அதுக்கு என்னெல்லாம் படிக்கலாம், 180 வேணும்னா அதுக்கு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத நம்மளே கால்குலேஷன் அப்படின்றது போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சிலபஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்ன டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பொது அறிவியல், அதாவது அறிவியல் தான். அறிவியல்லேருந்து மொத்தமாக 6 to 10 வரைக்குமே வெறும் 5 கேள்விகள் தான் இடம்பெறும். ஸோ சயின்ஸ் மட்டும் படிச்சிங்க, சயின்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு படிச்சிங்கனாலும் வெறும் 6 to 10 வரையும் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் அப்படின்றது 5. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல், இதிலிருந்து 5 கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படும். அடுத்து இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம், இதில் 10 கேள்விகள் கேட்பாங்க. அதில் சப்டைட்டிலாக எவ்வளோ கேள்விகள், அதாவது என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா இந்த 10 கேள்விகள் அப்படின்றத அட்டன் பண்ணலாம். அடுத்தது இந்திய ஆட்சியியல் 15 கேள்விகளும், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதில் 20 கேள்விகள். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 100 கேள்விகள். 100ல் நம்ம எதெல்லாம் படித்தா நமக்கு ஒரு 90 எடுக்கலாம், 80 மார்க்குக்கு சிலபஸ் கவர் பண்ணுறோமா, 90 கவர் பண்ணுறோமா, இல்லை 100க்கு 100மே சிலபஸ் கவர் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்ம என்ன படிக்கிறோமோ அதில் அத்தனை மார்க் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் உள்ளே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னா 100க்கு 100 மார்க்குக்கு நம்ம சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி எத்தனை மார்க்குக்கு நமக்கு கேட்க போகிறாங்கன்னு தெரியாது, எத்தனை கொஷின் வரப்போகுதுன்னு தெரியாது. பட் இப்போ அப்படியே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த டாப்பிக்லேருந்து இதுதான் கேள்வி அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, இத்தனை கேள்வி தான் வரணும். அதே போல் திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, இதில் திறனறிவில் 15 கேள்விகளும், காரணவியலில் 10 கேள்விகளும் இடம்பெறும். மேக்ஸ், இது ரெண்டுமே ஓகேங்களா. அடுத்து தமிழில் பிரித்து கொடுத்துட்டாங்க. இதுதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது தெரியாமல் வெறும் 6 to 10 புக்கவே எடுத்து புரட்டிக்கிட்டே இருப்பீங்க. பட் இது மார்க் பேசிஸாக கொடுத்ததுனால நமக்கு எதை படித்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அதனால் எழுத்து, சொல்லு, இது ரெண்டையும் படிச்சிங்கனாலே போதும். இலக்கணத்தில் 25 கேள்விகள் அப்படின்றது வரும். இலக்கணம் தான், இலக்கண பகுதி, அதாவது இலக்கணத்தோடு சேர்ந்த பகுதிகள் தான் நிறைய மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ பார்த்துருவோம். இலக்கணத்தில் எழுத்தும் சொல்லு மட்டும் 25 கேள்விகள். அடுத்து சொல்லகராதியில் 15 கேள்விகள். சொல்லகராதினா என்ன அப்படின்னா இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், இது எல்லாமே சேர்த்து தான். எழுத்து, வழக்கு, சொல்லு, பொருள் கண்டறிதல், இதெல்லாமே கோடிட்ட இடத்துக்கு சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல், அந்த மாதிரி அவங்களே எடுத்துக்காட்டு போட்டே கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. அடுத்து எழுதும் திறன், இதில் 15 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலை சொற்கள், இதில் 10 கேள்விகள். அடுத்து வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் திறன், இதில் 15 கேள்விகள். அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். அடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு 15 கேள்விகள் இடம்பெறும். ஸோ இதுதான் தமிழுக்கான சிலபஸ். ஒரு டாப்பிக்லேயும் எத்தனை கேள்விகள் இடம்பெறும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ தமிழில் நீங்கள் எதை ஒமிட் பண்ணணும், எதை நான் படிக்கணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழில் எனக்கு 95 மார்க் போதும் அப்படின்னா 95 மார்க்குக்கு என்ன சிலபஸோ அதை மட்டும் பாருங்கள், அந்த மாதிரி. ஆனால் தமிழ் பொறுத்தளவுக்கு எதுவும் ஒமிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் 6 to 10 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 அப்படின்றத எடுத்துடலாம். அதில் என்ன டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் வருது அப்படின்றது தெரிஞ்சு படிச்சுக்கிறது இன்னும் பெட்டர். ஸோ அதனால் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி படிங்க, அப்போ தான் மார்க் அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.